அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சானந்தனா. தேவகொண்டை செல்வன் மாணிக்க வாசம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சட்டென மர. மனிதனுடைய வாழ்க்கை மகத்தானது. அவற்றுள் மிக சிறந்ததாக கருதப்படுவது 3. 1. மறதி. 2. தூக்கம். 3வதாக பசி. இம்மூன்றும் மனிதனுக்கும் மனதிற்கும் மனித மூளைக்கும் அறியாமல் நடைபெறுகின்ற நிகழ்வுகள். பசியையும் தூக்கத்தையும் நம்மால் உணர்ந்து சரி செய்து கொள்ள முடியும் நிதானமாக. ஆனால் மறதி வயதிற்கேற்பவும் காலத்திற்கேற்பவும் உடல் ஆரோக்கியத்திற்கு பொருத்தும் அமையக்கூடியது. மறக்க வேண்டும் என நினைப்பதை மறக்க முடியாமல் நாம் தவிக்கிறோம். மறக்கக்கூடாது என்ற நிகழ்வுகளை சட்டென மறந்து விடுகிறோம். சில வினாக்களுக்கு விடைகள் அறியாமலே காலமாய் மறக்காமல் இருந்து வருகிறோம். காரணம் நெஞ்சில் ஏற்பட்ட மகிழ்ச்சி அல்லது வழியாக இருக்கலாம். வருந்தத்தக்க யாவுல என்ற வள்ளுவரின் வாக்கு மனம் வருந்தப்படுகிற பொழுது அவ்வருத்தம் யாவும் உள்ளத்தில் வேரூன்றி நிற்குமாறு வேறொரு வருத்தம் நிகழ்கின்ற வரையில்தான். மேலும் வள்ளுவர் கூறுவது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவிடு. ஒருவர் சொன்ன கழுஞ்சொல் தீயினால் சுட்ட புண்ணை காட்டிலும் அதை கூட ஆற்றி விடலாம் எனவும், அதை விட கூடிய சொல் மனதில் ஆறாது, மனதை விட்டு நீங்காது, காலத்தால் அழியாத வடுவாக நிற்பது போல அக்காயம் வடுவாக மறக்காமல் மனதில் இருக்கிறது. இதற்கும் வள்ளுவர் தான் மருந்தளிக்கிறார். யாகாவராயினும் நாகாக்க என்ற எங்கு எப்போது யாரிடம் பேசினாலும் நிதானமாக பேச வேண்டும். பேச்சில் சொல்லில் வார்த்தையில் அறம் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அதை மீறி பேச்சினை மறப்பது கடினம். அதிலும் சட்டென மறப்பது சற்றே கடினம். என்னதான் வாழ்ந்தாலும் மனிதன் தம் வாழ்வின் இறுதியில் மறதியிடம் தோற்று விடுகிறான். மூச்சு விட மறந்து விடுகிறான். உடலில் உயிரை தக்க வைக்க மறுக்கிறான். இருந்தாலும் வாழ்கின்ற வாழ்க்கை வரையில் மறதி ஒரு கட்டத்தில் நன்மை பயப்பனவாக இருந்துவிடும். மற்றொரு காலகட்டத்தில் தீமை பயப்பனவாகவும் அமையக்கூடும். உறவுகளோடு நாம் வாழும் காலத்தில் சண்டை நிகழ்வுகளை சட்டென மறக்காமல் வாழ்வை நீடித்தால் உறவுகளோடு கலந்து வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்காது. காரணம், அன்னொரு நாள் பேசிய வார்த்தைகள் அவர்கள் மீது கோபத்தோடு தான் வாழ்க்கை நகருமே தவிர மகிழ்ச்சி இருக்காது. மறந்தால் தானே மகிழ்ச்சி பிறக்கும். இறந்த தாய் தந்தையை நினைத்து அழுது கொண்டே இருந்தாலும், நோயுற்ற மகனை கண்டு கண்டு மனம் வாடிக்கொண்டே இருந்தாலும், நம்மை விட்டு பிரிந்த நம் அன்புக்குரியவர்களை எண்ணி எண்ணி மனம் வாடிக்கொண்டே இருந்தாலும் நம் வாழ்க்கை சிறக்காது. மறதி என்ற ஒரு தடை இருந்தால்தான் சோகம் தடைபட்டு வாழ்வு சுகமளிக்கும், மகிழ்ச்சி பிறக்கும். மறக்க வேண்டியது மறதி. அதிலும் சட்டென மறப்பது சற்றே கடினம்தான். பிறருக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இதற்கு ஆளாவதில்லை. மாறாக நற்குணம் கொண்ட நற்பண்புடைய மனிதர்களும் பிறர் காட்டிய செய்த தீண்டிய குற்றத்தை மறந்து விடுகிறார்கள். பலர் மன்னித்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்து இதைதான் ஒரு கண்ணத்தில் அறைந்தார், மறு கண்ணத்தையும் காட்டு என்றார். இதை தவறாக புரிந்து கொண்ட தீயவர்கள் மறு கண்ணத்திலும் அழிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாவம் புரியாத மனிதர்கள், ஏமாளிகளும் இரக்கமுள்ளோரும் இதையும் ஏற்றுக்கொண்டுதான் மறு கண்ணத்தை காட்டிக் கொண்டிருப்பதும் சட்டென மரத்தின் விளைவுதான். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெரியோர்கள் வரை சட்டென எதையும் மறக்காமல் காலம் முழுவதும் மஞ்சம் வைத்தே வாழ்ந்து வருகிறார்கள். இதனால் கணவன் மனைவி பிரிவு, விவகாரத்து, உறவுகளின் விரிசல், நட்பில் பிளவு, பணியாற்றும் இடங்களில் பூசல்கள், சாதி பிரச்சனை, இனம், மொழி, மதங்கள் என பிரச்சனைகள் பெரிதாகி பகை வளர்த்து நம் மனதே நமக்கு பகையாகி விடுகிறது. மகிழ்ச்சி தூரம் போகிறது, உறவுகளும் தூரம் போகின்றன. பணம் ஒன்றே வாழ்வில் வழியன்று. பணம் சம்பாதிக்கும் வழியிலே போட்டிகளும் பொறாமைகளும் பெருகி வருகின்றன. இவற்றில் சில மறப்பதால் வணிகம் சிறக்கும். நன்மைகளும் தீமைகளும் சிலவற்றை சட்டென மறப்பதன் மூலம் நிகழ்கின்றன. பிள்ளைகள் செய்யும் தீமைகளை பெற்றோர்கள் மறப்பதால் தான் அன்பு பாசம் பெருகுகின்றன. ஆசிரியரின் கண்டிப்பை மாணவர் உடனே மறுப்பதால் தான் கற்றல் கற்பித்தல் செயல்பாடு சீராக நடைபெறுகிறது. பலவற்றை மறக்க முடியாது. இயற்கை இயங்காது. பூமி சட்டென மறந்தால் சுழலாது. சூரியன் சட்டென மறந்தால் ஒளிராது. தாவரங்கள் அசைய மறந்தால் காற்று வராது. இயற்கைகள் சட்டென மறக்க தேவையில்லை. செயற்கையான மனிதர்கள் தான் சட்டென மறந்தால் நன்று அவசியம். தீமையை சட்டென மற, தீங்கினை சட்டென மற, தீயவர்களை சட்டென மற, தீய செயல்களை சட்டென மற. சட்டென மறப்பதால் நன்மைகள் விளையும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லவர்களே உலகில் வலம் வருவார்கள். நன்மையே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.